சர்ச்ல இருந்து இருக்கிற ஒரு பிள்ளை தான். வெளிநாட்டுக்கு போயிட்டு பிரெக்னன்ட் ஆயிட்டா போடுறா. எப்போ 4வது மாசத்துலயும் 5வது மாசத்துலயும் ஐ விஷ் ஐ குட் ஹேவ் திஸ் பேபி டுமாரோ. நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், எம்மா இது உலகம் கொடுக்கிற ஒரு காரியமா இருந்தா நாளைக்கே வரும். ஆனா தேவன் கொடுக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? காலத்தை தீர்மானித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ரைட்? அந்த பிள்ளை பேரு காலம் கஷ்டம்தான். ஒரு 6 மாசம் வரைக்கும் வாந்தி, தலை சுத்த, அது இதுன்னு அது கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா அடுத்தது வயிற்றுல வெயிட் ஏறிடும். அதை சுமந்து 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 அப்பா எப்படா இதை பெத்தெடுத்து எப்படா நம்ம ஃப்ரீ ஆவோன்னு இருக்கோம் இல்லையா? கடைசியில் பிரசவ நாள் வரும்போது என்ன செய்கிறோம்? அவ்வளோ நாள் தாங்கி, அவ்வளோ நாள் பொறுத்து, அவ்வளோ நாள் எல்லா கஷ்டத்தையும் முணுமுணுக்காம ஒன்றும் செய்யாம நம்ம எல்லாத்தையும் பொறுமையா சகிச்சுட்டு வந்தோம். பிள்ளை பெறுகிற நேரம் வரும்போது என்ன செய்றீங்க? யாரா இருந்தாலும் ஓன்னு கத்தி கூப்பாடு போட்டு பிள்ளைய பெற்றெடுக்கிறீங்க இல்லையா? அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, காத்திருந்தேன். எவ்வளவோ சத்ரு விரோதமா எழும்புகிறான், செய்கிறான், தாங்க முடியல, பலன் இல்லைன்னு யோசிக்கும் போதெல்லாம் காத்திருக்க வச்சேன் உன்னை. ஆனா இப்பொழுதும் நான் முழங்கி கெர்ஜித்து பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு நான் என்ன செய்வேன்? அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். உன் சத்துருக்களை பாழாக்கி விழுங்குவேன்.